சரி, அப்ப அதுல 2 கேள்விகள் வந்து பார்த்திருந்தோம். சர்ஃபேஸ் டென்ஷன்ல வரக்கூடிய சுயாதீன மேற்பரப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன்ல டெஃபினிஷன் பார்த்துட்டு என்னது 2 கேள்விகள் வந்துட்டு பார்த்திருந்தோம். அதோட 3வது கேள்வியா வந்துட்டு பார்க்க போறோம். 3வது கேள்வியாக பார்க்க போறோம். பாருங்க, எழுதி கொள்ளுங்க. ஒரு கம்பி சட்டத்தில் சவர்க்கார படலம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு கம்பி சட்டத்தில் சவர்க்கார படலம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. XY ஆனது சட்டத்தின் மேல் அசையக்கூடிய கம்பி ஆகும். அக்கம்பிக்கு விசை F பிரயோகிப்பதன் மூலம் அது சமநிலையில் பேணப்படுகின்றது. பிரகெட்டுகளை கொள்ளுங்க. கம்பியின் நீளம் XY சமன் L, சவர்க்காரத்தின் மேற்பரப்பிலுவை T எனக்கொண்டு F இன் பருமனை காண்க. சவர்க்காரத்தின் மேற்பரப்பிலுவை T எனக்கொண்டு F இன் பருமனை காண்க. அப்ப நான் அந்த படத்தை வந்துட்டு கீறேன். உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று தரணும். அந்த பிக்சரை வந்துட்டு கீறேன் பாருங்க. இப்படியான ஒரு கம்பி தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. XY தான் கம்பி, இதான் XY. இதுல என்னதுன்னு சொன்னா அங்கே சவர்க்கார படலம் வந்துகிட்டு இருக்குது. ஒரு கம்பி சட்டம் ஒன்று இருக்கு. அதுல XY சொல்லி ஒன்று ஒன்று இருக்குது, அசைக்கப்படக்கூடியது. அதுல வந்துகிட்டு சவர்க்கார படலம் என்ன செஞ்சிருக்காங்க? சவர்க்கார படலம் ஊத்திருக்காங்க. சரியா? இப்ப கேட்கப்படுறது என்னன்னு சொன்னா, இதுல தாக்கக்கூடிய இந்த XYல தாக்கக்கூடிய விசை F என்னங்கிறது தான் கேள்வி. இப்ப சவர்க்கார படலத்துல இருக்கக்குள்ள இங்க என்ன செய்ய போகுதுன்னா, மேற்பரப்பில் விசை ஒன்று தொழிற்படுமா இல்லையா? இங்க ஃபுல்லா வந்துகிட்டு மேற்பரப்பில் விசை ஒன்று தொழிற்படுமா இல்லையா? அப்ப இந்த மேற்பரப்பில் விசை இதுக்கு சமனாக இருக்கும். அதனால இந்த XYங்கிற கம்பிக்கோள் என்ன செய்ய போகுதுன்னா சமநிலையில் இருக்கும். அவர் செல்றாரு சமநிலையில. இங்க ஒரு F விசோண்டு இழுக்காருன்னு சொன்னா, கொடுத்து இழுக்கப்படுதுன்னு சொன்னா அப்ப முன்னோக்கி போகணும். ஆனா செல்றார் என்னன்னு சொன்னா இது முன்னோக்கி போகவில்லை, சமநிலையில இருக்குதுன்னு சொன்னா இவரை இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்காரு. இதே பரமனுடைய விளையுள் விசையாக F பரமனுடைய ஒரு விசை வந்துட்டு இங்க பக்கம் பிடிச்சி இழுக்கிறதால சமநிலையில இருக்காரு. இந்த விளையுள் விசை F தாரது யாருன்னா இந்த மேற்பரப்பில் விசை தான் தெரியுது. அப்ப மேற்பரப்பில் விசைக்கான சமன்பாடு தெரியும் நமக்கு. என்னது? F சமன் T into L. மேற்பரப்பு இழுவை தர அது தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சுயாதீன மேற்பரப்பு, அந்த திரவத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சுயாதீன மேற்பரப்பு தான் இங்க நீளமாக இருக்க போகுது. அப்ப இதுல நீளம் என்னையாக இருக்கும்? L இருக்கும். சரியா? ஆனா விசை வந்துட்டு F சமன் T into L இருக்காது. ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும் F சமன் T into L தர சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கையால பெருக்கணும். ஒரு சுயாதீன மேற்பரப்புகள் இருந்தா ஒரு சுயாதீன மேற்பரப்பு பெருக்குவீங்க. 2 சுயாதீன மேற்பரப்புகள் இருந்தா 2 சுயாதீன மேற்பரப்புகளால் பெருக்கணும். அப்ப சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கையால என்ன செய்யணும்? பெருக்க வேண்டியிருக்கும் உங்களால. அப்ப சொல்ல வர விஷயம் விளங்கியிருக்கும். ஒரு கம்பி சட்டம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள ஒரு XYங்கிற ஒரு கோல் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு F விசை வந்துட்டு கொடுத்த உடனே அது அசையணும். ஆனா அசையல. காரணம் என்ன? ஒரு சவர்க்கார படலம் ஒன்று திரவம் ஒன்று இருக்கிறதால அது அசையல. ஏன்? இங்கால ஒரு விளையுள் விசை சவர்க்கார படலத்தால மேற்பரப்புல விசை ஒன்று தொழிற்படுறதால விளையுள் விசை அதே சமனான ஒரு விசை F ஒன்று கொடுக்கப்படுது. அப்ப அதால அசையல. அப்ப இதுல விளையுள் விசை காரணம் என்ன செய்வீங்க? F சமன் T into L. T into L தான் சமன்பாடு போடுவோம்.
ஆனா நம்ம என்ன செய்யணும், அது கூட சுயாதீன மேற்பரப்பு எத்தனை மேலுக்கும் கீழுக்கும். இப்ப எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு சவர்க்கார மேற்பரப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு சவர்க்கார மேற்பரப்பு இதுதான் சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா, இதான் அந்த சட்டம்னு சொன்னா, இது மேலுக்கும் சவர்க்கார மேற்பரப்பு அறிக்க போகுது, கீழுக்கும் சவர்க்கார மேற்பரப்பு. அப்ப மேலுக்கும் என்னது தொடர்லி திசை வழி என்ன செய்ய போகுது, விசைகள் தாக்க போகுது, கீழுக்கும் விசை தாக்க போகுது. அப்ப எத்தனை மேற்பரப்பு இருக்கு, 2 மேற்பரப்புகள் இருக்கு. அப்ப 2 மேற்பரப்புகள் சொன்னா 2 அந்த மேற்பரப்பு விசைகள் தாக்குமா இல்லையா, மேலுக்கு கீழுக்கு தாக்குமா இல்லையா, மேலுக்கு கீழுக்கும் பிடிச்சி இழுக்க தானே போகுது. அப்ப மேலுக்கு கீழுக்கு இருக்கிற விலையில் தானே எஃப் வர போகுது. அப்ப ஒரு மேற்பரப்பாக இருக்குதுக்கு இல்லையே, 2 மேற்பரப்புகள் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், எஃப் சமன் 2 தர டிஎல். இதுல நீளம் சுயாதீன தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நீளம் வந்துகிட்டு அந்த கோல் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நீளம் எல்லாக இருக்கு, திரவத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சுயாதீன மேற்பரப்பு நீளம் எல்லாக இருக்கு. அப்ப எல் இது மேற்பரப்பு இழுவை தர இது சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை. இதால பெருக்கினா வாரது இதுதான் எண்ணியாக அறிக்க போகுதுன்னா விசையை அறிக்க போகுது. இங்க தொழிற்படக்கூடிய விலையில் விசை அறிக்கும். அது என்னத்துக்கு சமனா அறிக்க போகுது, இந்த எஃப்க்கு சமனாக இருக்கும். சரியா? அப்ப எவ்வளவு சிம்பிளான ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்வியை தெரிஞ்ச உடனே நீங்க என்னது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த விளக்கத்தை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப தெளிவாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, சவர்க்கார படலண்டா 2 மேற்பரப்புகள் இருக்கு. மேலுக்கு கொண்டு இப்படி எடுத்தீங்கன்னா மேலுக்கு சவர்க்கார படலம் தான் இருக்க போகுது, கீழுக்கு சவர்க்கார படலம் தான் இருக்க போகுது. நீர்மாறி இல்லை. சரியா? மேலுக்கும் சவர்க்கார படலம் தான் இருக்கும், கீழுக்கும் சவர்க்கார படலம் தான் இருக்கும். அப்படின்னா 2 மேற்பரப்புகள் சொன்னா 2 மேற்பரப்புகள் தான் சுயாதீன மேற்பரப்புகள் எண்ணிக்கையில 2ஆல நீங்க என்ன செய்யணும், பெருக்க வேண்டி வரும். சரியா? என்னன்னா 2 பக்கமும் விசைகள் தாக்க போகுது, 2 பக்கம் தாக்கினுச்சுன்னா 2 விலையும். அப்ப 2 டிஎல் சொல்லி மேலு கொண்டு தாக்குது, டிஎல் மேலு கொண்டு மேற்பரப்புல ஒன்று மேலுக்கு இருக்கிற மேற்பரப்புல ஒன்று தாக்குது, கீழுக்கு இருக்கிற ஒன்று தாக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், 2 டிஎல் தானே போடணும். விலையில் விசை அறிக்கிறது 2 டிஎல் தானே போடணும். அப்ப அதுதான் நான் இங்க செஞ்சிருக்கேன். சரி, அடுத்தது 4வது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. 4வது கேள்வி இதே கேள்விதான், அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணித்தார். கேள்வியில மாத்தம் இல்லை, இதே கேள்விதான். அதை நான் சின்ன ஒரு மோடிஃபை ஒன்று பண்றேன். இப்ப இதுல சவர்க்கார படலம் வந்துகிட்டு இருக்குது. இது நேர்கோடு இல்ல, வளைந்த கோடு. இது ஆரை வந்துகிட்டு ஆர். சரியா? இப்ப சொல்லுங்க, இது சமநிலையில இருக்கக்கூட, இது சமநிலையில XY வந்துகிட்டு சமநிலையில இருக்கு. இது ஒரு கம்பி. இந்த கம்பி வந்துகிட்டு XYங்கிற கம்பி வந்துகிட்டு சமநிலையில இருக்கும் போதோ, XYங்கிற கம்பி சமநிலையில இருக்கும் போதோ இதனுடைய இந்த XYல தாக்கக்கூடிய மேற்பரப்பில் விசை என்ன, அதான் கேள்வி. அப்ப இது சமநிலையில இருக்கின்றனா இங்கால அதே அளவுக்கு என்ன செய்ய போகுது, எஃப்ங்கிற விசை ஒன்று தாக்குமா இல்லையா? எஃப்ங்கிற ஏன்னுச்சுன்னா இந்த எஃப் ஒன்று தாக்கி இழுத்துனா இங்கால ஒரு எஃப் ஒன்று கொடுத்தது சமநிலையில இருக்க போகுது. அப்ப நான் இதை தனியே கீறேன், அந்த வலை மேற்பரப்பை மட்டும் தனியே கீறேன்னு சொன்னா இப்படி தனியே கீறேன்னா எஃப் வந்துகிட்டு இப்படி கொடுத்த உடனே வளர்ச்சி என்ன செய்ய போகுது, வளர்ச்சி செங்குத்தாக அந்த இதுக்கு தொடலி திசையில, அதாவது திரவத்துக்கு தொடலி திசையில, ஆனா திரவத்துக்கு தொடலி திசையிலையும் அந்த கம்பிக்கு செங்குத்தான திசையிலையும் என்ன செய்யும், விசைகள் தாக்குமா இல்லையா? விசைகள் வந்துகிட்டு தாக்குமா இல்லையா? அப்ப என்ன செய்ய போகுது, இப்படின்னு விசைகள் வந்துகிட்டு தாக்கும். சரியா? இப்படி செங்குத்தாக தாக்கும் போது திரவத்துக்கு தொடலியா இருக்கும். இது திரவத்துக்கு என்னது, தொடலியாக இருக்கும். திரவத்துக்கு தொடலியாக இருக்கும், ஆனால் அந்த கோட்டு அந்த கம்பிக்கு செங்குத்தாக இருக்கும்.
இப்படின்னு தாக்கக்குள்ள இதுல விளைவுல அம்பாட்டிடையும் சேர்ந்து விளைவுல என்ன செய்ய போகுது எஃப்ங்கிற இதை நீங்க மடிச்சீங்கன்னா பிரித்த கூறா எடுத்தீங்கன்னா மேல் நோக்கி இங்கால வரும். அதாவது மேல் நோக்கி கொண்டு வரப்போகுது, இங்கால இடது நோக்கி கொண்டு வரப்போகுது, இங்கால கீழ் நோக்கி கொண்டு வரப்போகுது, இடது நோக்கி கொண்டு வரப்போகுது. அப்ப இங்கால மேலுக்கு இந்த அறவாசியா பிரிக்கக்குள்ள இங்கால மேலுக்கு வரும் விளைவில், இங்கால கீழுக்கு வரும். அப்ப என்ன செய்ய போகுது, மேலுக்கு கீழுக்கு மாறதால சமனான பருமன் அரைக்கும் கேன்சல் ஆயிடும். கடைசி எல்லாத்துல மிஞ்ச போறது என்னது, இடது நோக்கி ஒரு விசை மட்டும் தான் மிஞ்ச போகுது. அதுல அம்பட்டிட விளைவில் என்ன ஹரிக்கும் சொன்னா எஃப் ஆக இருக்கும். அம்பட்டிட விளைவில் என்ன ஹரிக்கும் எஃப் ஆக இருக்கும். இப்ப கேட்கப்பட்ட அந்த எஃப் பருமன் என்ன, எஃப் பருமன் என்ன நமக்கு தெரியும். டி இன்டு எல் தர சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை, சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை. சுயாதீன மேற்பரப்புகள் எதுன்னு இருக்குது, 2 மேற்பரப்புகள் இருக்குது. சுயாதீன மேற்பரப்புகள் எதுன்னு இருக்குது, 2 இருக்குது. ஏன்னா சவர்க்கார மேற்பரப்பு, சவர்க்கார படலம் தான் போட்டிருக்கு 2 மேற்பரப்புகள். இப்ப டி இன்டு இதர நீளம் எல்லா, இதர நீளம் எல்லா நான் எல் என்று சொல்லி தரல. இதுக்கு இதர நீளம் XY நீளம் நான் எல் என்று சொல்லி தரல. இங்க XY எல் என்று சொல்லி தரப்படவில்லை. சரியா? இப்ப இதர நீளம் தான் என்ன, இதர நீளம் தான் என்ன, இதர நீளம் என்னையாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதர நீளம் என்னையாக இருக்குன்னு சொன்னா நான் இப்படிதான் இருக்குது. இது ஆர், இது ஆர் சொல்லி எடுத்துன்னு சொன்னா இதுல நீளமாக நான் 2R தான் போடுவேன். காரணம் என்னையாக இருக்குன்னு சொன்னா எனக்கு நிலைக்குத்தாக தாக்குகிறது எல்லாம் பெய்த்துரும். இப்படின்னு செங்குத்தாக தாக்குது, இங்க இப்படி பிரிச்சுன்னு சொன்னா மேல் நோக்கி கொண்டு இப்படி ஒன்று இருக்குது. இங்க அதே இடத்துல இங்க எடுத்துன்னு சொன்னா கீழ் நோக்கி கொண்டு இங்க எடுத்து ஒன்று இருக்கு. இதுவும் இதுவும் பெய்த்துரும், ரெண்டும் சம பருமனா இருக்கும் பெய்த்துரும். இதுவும் இதுவும் என்ன செய்ய போகுது, விளைவு வந்துட்டு வரப்போகுது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வருது, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யுது இப்படி வரும். அதை நான் இங்க சரியாக டிரெக்டா எடுத்துன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டுல தாக்குற மாதிரி தானே வருது. சரியாக நான் இதை நீட்டுறேன், இதில் தாக்குன்ற அம்பட்டை என்ன செய்யறேன் இங்க நீட்டினு சொன்னா நிலைக்குத்தாக எதுவுமே விசைகள் இல்லை, கிடையாக மட்டும் வார அம்பட்டும் என்னத்துல தாக்குது, இந்த விட்டத்தில் இருக்கிற இந்த ஆர் இந்த கோட்டில தான் வருது. எல்லா புள்ளிகளும் தாக்குகின்ற கிடையாக தாக்குகின்ற அனைத்து விசைகளும் இந்த கோட்ல வருது. அப்ப இந்த கோட்ல வந்துச்சுன்னா இதான் என்னையாக இருக்க போகுது, எடுக்கப்பட்ட அந்த கற்பனை அந்த நீளமாக இருக்கும். அந்த எடுக்கப்பட்ட அந்த கற்பனை நீளம் என்னையாக இருக்க போகுது, இந்த நீளமாக தான் இருக்க போகுது. என்ன சொன்னா எல்லா விசைகளும் இங்க இருந்துதான் பிறந்து போற மாதிரி இருக்க போகுது, இங்க இருந்துதான் போற மாதிரி இருக்கும். அப்ப இந்த நீளத்தை தான் நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், இங்க அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கணும், இங்க விசைகள் தாக்கின்றா நிலைக்குத்து விசைகள் எல்லாம் கேன்சல் ஆயிரும். சமச்சீரும்படி என்ன செஞ்சிட போகுது, கேன்சல் ஆகிட போகுது. அப்ப கிடைவிசை மட்டும்தான் இருக்கு. கிடைவிசையை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் தாக்கிட்டே இருக்க போகுது. இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து தொடங்கி இந்த தொங்கல் வரைக்கும் தாக்கும். அதை நான் நீட்டின்னு சொன்னா இந்த கோடு ஃபுல்லா இருக்கும், இந்த கோடு ஃபுல்லாக இருக்க போகுது. அப்ப நான் இந்த இடத்துல எல்லா விசைகளையும் இந்த கோடுல தாக்கினுச்சுன்னு சொன்னா, எல்லா விசைகளையும் நீட்ட இதுல தாக்கினுச்சுன்னா, இதுல படுதுன்னு சொன்னா, இதுல தாக்கினுச்சுன்னு சொன்னா, அப்ப நான் என்ன செய்யலான்னு சொன்னா அந்த கோடை நான் என்ன செய்யலாம், கற்பனை நீளமாக நான் எடுக்கலாமா இல்லையா, கற்பனை நீளமாக நான் என்ன செய்யலாம் எடுக்கலாமா இல்லையா. அப்ப நான் கற்பனை நீளம் என்னன்னு கேட்டா இந்த R + R 2R சொல்லி போடலாம் தானே. அதுதான் இங்க செஞ்சிக்க 2R காரணம் சுயாதீன மேற்பரப்புகள் எத்தனை 2. அப்ப F = 4TR. இதான் ஆன்சர். சிம்பிளான ஒரு மெத்தட், சிம்பிளாக செஞ்சிருக்கேன். அப்ப இப்படியான கேள்விகள் வரும்போது நீங்க இலகுவாக எடுக்கலாம். அப்ப நான் இந்த வளை மேற்பரப்பு எடுக்காம என்ன செஞ்சிருக்கேன், அதுல விட்டத்திலே என்ன செஞ்சிருக்கேன், வளை மேற்பரப்பு நீளமாக எடுக்காம நான் என்ன செஞ்சிருக்கேன், அதுல விட்டத்தை இங்க தூக்கி கொண்டு போய் போட்டிருக்கேன். சரியா, உங்களுக்கு தெளிவாக வழங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போறேன் நான். அடுத்த கேள்வி 5வது கேள்வியை பாருங்க. இதுக்கு கேள்வி வந்துட்டு நான் கேள்வி செல்லல, பழைய ஏற்கனவே சொன்ன கேள்வி மாதிரி தான். ஆனா XY = Lங்கிறது மட்டும் வராது, XY = Lங்கிறது நீளம் வராது. சரியா, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. 5வது கேள்வி, 3 சென்டிமீட்டர் ஆரையுடைய
3 சென்டிமீட்டர் ஆரையுடைய சவர்க்கார குமிழ் ஒன்றும் 4 சென்டிமீட்டர் ஆரையுடையதும் 4 சென்டிமீட்டர் ஆரையுடையதும் ஒன்று சேர்ந்து 6 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒற்றை குமிழியாக மாறுகின்றது. வெப்பநிலை மாறவில்லை எனக் கொண்டு ஆறின் பருமனை காண்க. வெப்பநிலை மாறுனுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னது பரப்பிலுவை மாறும். அப்ப அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, வெப்பநிலை மாறாம கொண்டு ஆற பெருமானத்தை வந்துட்டு கணிக்க சொல்லிக்காரு. சரி, ஆற பெருமானமே எப்படி கணிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். மூணு சென்டிமீட்டர் ஆரையுடைய கோலமும் 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோலமும் சேர்ந்து 6 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோலமாக என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்குது. 6 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோலமாக என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்குது. சரியா? அப்ப இந்த கோலம் என்னது, எல்லாம் வந்துகிட்டு என்னது, சவர்க்கார குமிழ் எல்லாமே சவர்க்கார குமிழ். இப்ப 3 சென்டிமீட்டர் ஆரையுடையதும் 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய சேர்ந்து 6 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோலமாக என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்குது. இப்ப கேட்கப்பட்டது இந்த ஆறு என்னன்னு சொல்லி அங்கிட்ட. இப்ப இது ஒரு கோலமா மாறுறதுக்கு என்ன செஞ்சிக்கணும், இதுக்கு ஒரு வேலை செய்யப்பட்டிருக்குமா இல்லையா? இது ஒரு கோலமா மாறுறதுக்கு ஒரு வேலை செய்யப்பட்டிருக்குமா இல்லையா? இது ஒரு கோலமாக மாறுறதுக்கு ஒரு வேலை செய்யப்பட்டிருக்குமா இல்லையா? இது W1 எடுக்க, இது W2 எடுக்க, இது W3. இது ஒரு கோலமா மாறுறதுக்கு ஒரு வேலை செய்யப்பட்டிருக்குமா இல்லையா? அப்ப இது ரெண்டும் செய்யப்பட்ட வேலை, இது ஒன்று மொத்தமாக செய்யப்பட்ட வேலைக்கு என்ன அறிக்க போகுது, சமனாக இருக்கும். அப்ப இதுல செய்யப்பட்ட வேலை நான் W1 சொல்லி எடுத்துன்னு சொன்னா, இவரு W2, இவர் 2 பேரும் மொத்தமாக செய்யற வேலை இந்த ஆறுங்கிற ஒரு பெரிய கோலம் செய்யறதுக்கு சமனாக இருக்கும். இந்த ஆறுங்கிற பெரிய கோலம் வந்துட்டு செய்யறதுக்கு சமனாக இருக்கும். சரியா? இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு வெளிங்கடிக்கு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொன்னா, இவரு ஒரு கோலத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு சவர்க்கார கோலம் வந்து உருவாக்குறதுக்கு செய்யப்படுற வேலை, இவரு செய்யப்படுற வேலை மொத்தமா கூட்டினா 2 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மொத்த கோலத்துல வேலை வருமா இல்லையா? சரியா? அப்ப W1 வேலையை கண்டுபிடிக்கிறது எப்படி, மேற்பரப்பு இழுவை மூலம் வேலையை கண்டுபிடிக்கிறது எப்படி? T into A, அதாவது W சமன் T into A. மேற்பரப்பிழுவை தர மேற்பரப்பால பெருக்கினீங்கன்னா சரி, மேற்பரப்பால பெருக்கினீங்கன்னா சரி. அப்ப இதுல மேற்பரப்பிழுவை என்னது, அவர் செல்லிருக்கிற என்னது, எல்லா சவர்க்கார குமிழ், இதுவும் சவர்க்கார குமிழ், இதுவும் சவர்க்கார குமிழ், இதுவும் சவர்க்கார குமிழ். அப்ப எல்லாத்துல மேற்பரப்பிழுவை ஒன்று தான், T தான். டீன்னு சொல்லி எடுத்துட்டேன். இதுக்கு டீன்னு சொன்னா இதுக்கும் டீ தான், இதுக்கும் டீ தான். சரியா? அப்ப இதுல மேற்பரப்பை பார்ப்போம். அப்ப இது T இன்டூ ஒரு கோலத்தின் மேற்பரப்பு 4πr². 4π ஆருக்கு வந்துகிட்டு எத்தனை, 3. ஆரை வந்துட்டு 3, 3 வர்க்கம் பிளஸ் இவர்றது W2 பாத்தீங்கன்னா T இன்டூ 4π ஆருக்கு வந்துகிட்டு இவர்ற 4 வர்க்கம் சமன் இவர் T இன்டூ 4πr². அப்ப எல்லாத்துலயும் Tயும் இருக்குது, T எல்லாத்துலயும் மட்டும்லாம், 4π இருக்குது, 4π எல்லாத்துலயும் மட்டும்லாம். அப்ப 3 வர்க்கம் எத்தனை, 9 சக 4 வர்க்கம் 16 சமன் 6 வர்க்கம் அறிக்க போகுது. அப்ப 6 வர்க்கம் சமன் என்ன ஆയിരിக்கும், இதை கூட்டினீங்கன்னா 25 அறிக்க போகுது. அப்ப R சமன் 5 சென்டிமீட்டர் அறிக்க போகுது. அப்ப இப்படிதான் 2 கோலங்கள் சேரும் போது ஆரை கண்டுபிடிக்கிற அறிக்கை டைரக்டாக வந்துக்கிட்டு நம்ம செல்ல இயலாது. அப்ப அதுக்கு என்னத்தை பார்க்கணும், வேலைகளை பார்க்கணும்.
அப்ப இதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வழங்கியிருக்கும். சிலாக்கள் யோசிக்கலாம், இதுல திணிவுகளை சமப்படுத்தினா லேசா எடுக்கலாம் தானே. கனவளவுகள் இதுல கனவளவுகளை சமப்படுத்த திணிவுகள்ங்க கூட இதுல எல்லாத்துல அடர்த்திகளும் சமன், அடர்த்திகள் சமன் சொன்னா திணிவுகளை சமப்படுத்தினா விட எடுக்கலாம் தானே யோசிக்கலாம். முதலாவது சவர்க்கார குமிழுக்கு திணிவுகள் அற்றது. சவர்க்கார குமிழ்ங்கிறது ஒரு ஒரு பபுள் எடுத்தீங்கன்னா அந்த பபுளுக்கு திணிவு இருக்குமா? திணிவு வந்து புறக்கணிக்கத்தக்கது. திணிவு புறக்கணிக்கத்தக்கதை வச்சு நீங்க கேள்வி செய்ய முடியுமான்னு கேட்டா இல்லை, செய்ய முடியாது. சரியா? அப்ப அதுக்கு எப்படி ஆரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி யோசிக்கன்னா இந்த மெத்தட் தான். இதுக்குன்னு ஒரு மேற்பரப்புல இருக்குது, இதுக்குன்னு இருக்குது, எல்லாத்துக்கும் அதாவது மேற்பரப்புல இருக்கு. இதுக்குன்னு இத கோலத்தோட உருவாக்குறதுக்கு ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும் தானே, இவரை செய்யறதுக்கு ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும் தானே. இந்த விஷயம் மொத்தமாக செய்யப்படுற வேலை ரெண்டையும் சேர்த்து உருவாக்குறதுக்கு செய்யப்பட்ட வேலைக்கு என்னது சமன் அறிக்கும். இது நமக்கு லேசா சிம்பிளா பார்த்த உடனே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொன்னா இவருக்கு ஒரு வேலை இவருக்கு ஒரு வேலை மொத்தமா சேர்க்கக்குள்ள இவர மொத்த வேலை வரும் தானே. அதை வச்சுதான் இங்க செஞ்சிருக்கேன். வேலைக்கான சமன்பாடு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னது வேலைக்கான சமன்பாடு? டி இன்டூ ஏ மேற்பரப்பு தர அதுல மேற்பரப்பு சொல்லி என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அதாவது அதுல டெபினிஷன் பார்த்தோம். என்னது? மாறா வெப்பநிலையில் ஓரலகு சுயாதீன மேற்பரப்பை உருவாக்க செய்யப்பட்ட வேலை மேற்பரப்பு இழு விசைன்னு சொல்லி பார்த்தோம். மாறா வெப்பநிலைகளை ஓரளவு மேற்பரப்பை வந்துட்டு உருவாக்குறதுக்கு செய்யப்பட்ட வேலை வந்துகிட்டு மேற்பரப்பு இழு அறிக்கை. அப்ப டி சமன் டபிள்யூ இன்கிள் ஏன்னு சொல்லி பார்த்தோம். டி சமன் டபிள்யூ இன்கிள் ஏன்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் டபிள்யூ சமன் டி இன்டூ ஏ. ஓரளவு மேற்பரப்பை உருவாக்க மாறா வெப்பநிலை ஓரளவு மேற்பரப்பை உருவாக்குவதற்கு செய்யப்பட்ட வேலை மேற்பரப்பிலுவாக இருக்கும். சரியா? இப்ப அடுத்த கான்செப்டுக்கு போவோம். என்ன கான்செப்ட் சொன்னா, ஒரு திரவ குமுள் ஒன்றுக்குள்ள இருக்கக்கூடிய அமுக்க மிகை. இது ஒரு மெயினான கான்செப்ட் அறிக்கும். இந்த அமுக்க மிகைங்கிறது வந்துட்டு ஒரு மெயினான கான்செப்ட் அறிக்கும். அதாவது மயத்துள்ள எலுகைங்கிற கான்செப்டை வந்துட்டு பாக்குறதுக்கு இது ஒரு முக்கியமான கான்செப்ட் அறிக்கும். ஒரு திரவ குமுள் எடுத்துட்டு சொன்னா அந்த குமுளுக்கு இருக்கிற அமுக்க மிகை. அமுக்கம் எவ்வளவு இருக்கு, எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமுக்கம் இருக்கு. அமுக்க மிகைங்கிறது என்னது, எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமுக்கம் இருக்குங்கிறத பரப்புநிலை சார்பாக என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரா உள்ளுக்கு எவ்வளவு, அதாவது இதுக்குள்ள அமுக்கம் கூட இருக்கு. வெளியில இருக்கிற அமுக்கத்தை பார்க்க இதுக்குள்ள அமுக்கம் கூட இருக்கு. அந்த எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமுக்கம் இருக்குன்னு சொல்லி பாக்குறது தான் இந்த அமுக்க மிகை. அந்த எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமுக்கம் இருக்குது கண்டுபிடிக்கிறது தான் அந்த அமுக்க மிகை வந்துகிட்டு பார்ப்போம். சரியா? இப்ப அதை பார்த்தேன்னு சொன்னா அப்ப தலைப்பொண்டு போட்டுக்கொள்ளுங்க. திரவ குமுள் ஒன்றுக்கு குறுக்கே உள்ள அமுக்க மிகை. திரவ குமுள் ஒன்றுக்கு குறுக்கே உள்ள அமுக்க மிகை. அப்ப ஒரு பாயிண்டாக எழுதி கொள்ளுங்க. திரவ குமுள் ஒன்றில் உள்ள அமுக்கமானது குமுளுக்கு வெளியே உள்ள அமுக்கத்திலும் பெரிதாகவே காணப்படும். அப்ப என்ன விஷயம் சொன்னா, இப்படி ஒரு திரவ குமுள் ஒன்று இருக்குன்னு சொன்னா இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஒரு திரவ குமுள், ஒரு மலை துளி சொல்லி எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள P1 அமுக்கம் இருக்கு, வெளியால P2 அமுக்கம் இருக்கு. வெளியால ஒரு அமுக்கம் இருக்க போது உள்ளுக்கும் ஒரு அமுக்கம் இருக்கும். ஆனா P1 பெரிதாக இருக்கும் P2 பார்க்க. இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் தான் பெரிதாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அமுக்கம் ஒன்று இருந்துச்சுன்னா அமுக்கம் சமன் F/A என்று தெரியும். விசை இன்கிள் பரப்பு. ஒரு அமுக்கம் ஒன்று இருந்துச்சுன்னா விசை ஒன்று இருக்கும் தானே. அப்ப இந்த ஒரு நீளமான ஒரு இதை ஒன்று எடுக்கணும்னா இப்படி ஒரு தட்டு ஒன்று இருக்குது, இப்படி ஒரு கோல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எடுக்க, இப்படி ஒரு விசை ஒன்று கொடுக்கன் F1ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுக்கன், இங்கால F2ங்கிற ஒரு விசை ஒன்று கொடுக்கன். F1 பெரிதாக இருக்குது F2 விட. இப்ப என்ன செய்யணும் சொன்னா, F1 பெரிதாக இருந்துச்சுன்னு சொன்னா இங்கால பக்கம் தள்ளும், இவர் தள்ளுற போர்ஸ் காணாம இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா இந்த கோல் இப்படி வளைய ஆரம்பிக்கும். இப்படி என்ன செய்ய போது வளைய ஆரம்பிக்கும். ஏன்டா இங்கள பக்கம் விசை கூட F1 வந்துகிட்டு என்னது பெரிது,
அப்ப இந்த பக்கம் எப்படி மேக்சிமம் என்ன தள்ளிட்டு போய்த்துருவார். இவர் காணாம இருக்கு அவர் தள்ளுறது. அப்ப என்ன செய்ய போகுது, இது வந்துட்டு இப்படி வளைஞ்சி காணப்பட போகுது. சரியா, இப்படி வளைந்து என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது அந்த கோல். சரியா, ஏன்டால் இங்களை கொடுக்குற விசை காரணமாக. அப்ப இங்க விசை இருந்துச்சுன்னா அமுக்கம் கொண்டு இருக்குமா இல்லையா, விசை இருந்தா அமுக்கம் கொண்டு இருக்குமா இல்லையா. சரியா, அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரிதான் இங்கே, அதே மாதிரிதான் இங்கே இங்க ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கிறதால இங்க ஒரு விசை ஒன்று இருக்க போகுது F1. இங்கால வெளியால ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கிறதால இங்கால ஒரு விசை ஒன்று இருக்கத்தான் போகுது F2. அதாவது இந்த அமுக்கத்தால F1ங்கிற விசை ஒன்று இருக்க போகுது, அதாவது இங்கால பக்கம் நெருக்கிட்டு இருக்கும். இந்த அமுக்கத்தால F2ங்கிற விசை ஒன்று இருக்க போகுது, இங்கால பக்கம் நெருக்கிட்டு இருக்க போகுது. சரியா, அப்ப இரண்டு விசைகள் தாக்க போகுது. இவர் அமுக்க பெரிது. ஏன் பெரிதுன்னு சொல்லி சொல்றேன்னா இந்த பக்கம் வளைஞ்சிருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, இப்படி வளைஞ்சிருக்கு. அப்ப இவர் கூட F1 பெரிது F2ங்கிற காரணத்தால இந்த பக்கம் இப்படி வளைஞ்சிருக்குது. F1 பெரிது அண்ணா பாருங்க, இங்க F1 பெரிது இந்த காரணத்தால, F1 பெரிது F2ங்கிற காரணத்தால இந்த பக்கம் இப்படி வளைஞ்சிருக்கு. நான் இந்த பக்கம் இப்படி தள்ளி நின்றுன்னா ஒரு கோல் ஒன்று இருக்குது, இல்லாட்டி ஏதோ ஒன்று இருக்குது, அதை இப்படி தள்ளி நின்று அங்கால தள்ளுற அந்த ஃபோர்ஸ் குறையணும்னா நான் இந்த பக்கத்துல முன்னோக்கி போவேன். முன்னோக்கி போனேன்னா வளையுமா இல்லையா, இந்த பக்கம் ஃபோர்ஸ் கூட கொடுக்க நாங்கள ஃபோர்ஸ் காண. அப்ப நான் முன்னோக்கி போவேன், முன்னோக்கி போகல அந்த கோல் வளையுமா இல்லையா, அந்த கோல் என்ன செய்ய போகுது, வளையுமா இல்லையா. அப்ப வளையுது, அப்ப வளையுதுன்னு சொன்னா அப்ப இந்த பாத்தீங்கன்னா இங்கள பக்கம் தானே இருக்குது, இங்கள பக்கம் தானே வளைஞ்ச பகுதி இருக்கு. வளைஞ்ச பக்கம் பகுதி இருக்கிறது விசை கூட இல்லையா. அப்ப விசை கூடன்னா அந்த விசை மூலம் தான் இந்த அமுக்கம் இருக்குது. அப்ப அமுக்கம் இங்கள பக்கம் தான், உள்ளுக்கு தான் கூடிய இருக்க போகுது வெளியால இருக்கிறத விட. அதான் இங்க இப்படி வருது. சரியா, அவர் மேலுக்கு சென்ன பாயிண்ட் இதாக இருக்க போகுது. அப்ப இதை வந்துட்டு நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தெளிவா வழங்குற மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த அமுக்க மிகையை வந்துகிட்டு நம்ம செல்லுவோம், இந்த சமன்பாட்டால செல்லுவோம். இப்படி ஒரு இது ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, இப்படி ஒரு கோலம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, இதுக்குள்ள திரவம் இருக்குது, உள்ளுக்கு P1 அமுக்கம் வெளியால P2 அமுக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா P1 minus P2 சமன் 2T/R. Rங்கிறது இதுல RA ஆக இருக்கும். R ஆக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த அமுக்க மிகை, இது கடையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எவ்வளவு, இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமுக்கம் இருக்கு, வெளியால இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமுக்கம் இருக்கிறது பாக்குறது. இந்த பரப்புலையே இந்த ஆறால பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்க போகுது, ஆறையால பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்க போகுதோ. இது வந்துகிட்டு நிறுவி எடுக்கப்பட்ட ஒரு சமன்பாடு. இதுல பிரயோகம் தான் நமக்கு இருக்குது, எப்படி வந்தங்கிறது நமக்கு இல்லை, தேவையில்லை, அதை பத்தி ஆராய தேவையில்லை. சரியா, அப்ப இதையும் வந்துகிட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. இதையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. அப்ப P1ங்கிறது உள்ளுக்கு இருக்கிறாமுக்கும், P2ங்கிறது வெளியால இருக்கிறாமுக்கும், அதுல இருந்து கழிச்சுன்னா P1 தான் பெருசா இருக்கும். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, P1 பெரிதா இருக்கும் P2வோட. அப்ப எவ்வளவு அமுக்க மிகை என்று கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அது என்னத்துக்கு சமனா இருக்கும், 2T/R. Tங்கிறது மேற்பரப்பு விசையாக இருக்கும். சரியா, அதை ரவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நோட்ல எழுதிக்கொள்ளுங்க, ஒரு சவர்க்கார குமிழுக்கு குறுக்கே உள்ள அமுக்க வேறுபாடு. இது ஒரு என்னது, திரவ குமிழ். திரவ குமிழ்னு சொன்னா உள்ளுக்கு திரவம் இருக்கக்கூடிய ஒரு மலை துளின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. அதே ஒரு பபுள்னு சொன்னா சவர்க்கார குமிழ். சவர்க்கார குமிழுக்கு குறுக்கே உள்ள எழுதிக்கொள்ளுங்க, நோட்ல போட்டு எழுதிக்கொள்ளுங்க. சவர்க்கார குமிழுக்கு குறுக்கே உள்ள அமுக்க வேறுபாடானது. அது வந்துகிட்டு சவர்க்கார குமிழ் எடுத்தீங்கன்னு சொன்னா அது என்னதுக்கு சமனா இருக்க போகுதுன்னா, நம்ம சவர்க்கார குமிழ் எடுத்துன்னு சொன்னா இங்க P1 இருக்கு, இங்கல P2 இருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். P1 பெரிது P2 தான் இருக்கும். ஆனா இங்காலே உள்ளுக்கு என்ன இருக்க போகுது, உள்ளுக்கும் வலி, வெளியாலையும் வலி, இதுக்குள்ளேயும் வலியா இருக்க போகுது, வெளியாலையும் என்ன இருக்க போகுது, வலியா இருக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை சுயாதீன மேற்பரப்பு சவர்க்கார குமிழுக்கு, 2 சுயாதீன மேற்பரப்பு. இது நமக்கு தெரியும். இப்ப சமன்பாடு போட்டோம்னா P1 minus P2 மேலதிக அமுக்கம் மிகை அமுக்கம்
2t ஓவர் இதுல ஆரை வந்து எடுக்க நான் கேபிட்டல் ஆர் சொல்லி எடுத்தேன்னா 2t ஆருக்கு வந்துக்கிட்டு சமனாக இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன வரும்னு சொன்னா p1 minus p2 equal to 4t over r. ஏன் இது 4t over r வந்துச்சுன்னு சொன்னா இதுல சுயாதீன அதாவது t மேற்பரப்பிலுவை எங்கெங்க t வருதோ மேற்பரப்பிலுவை எங்கெங்க வருதோ அது தர t தர பக்கத்துல என்னது சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை வந்துகிட்டு பெருக்கப்பட்டிருக்கு. சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்கு பெருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சுயாதீன மேற்பரப்புல செய்யப்படுறது வச்சுதான் நாங்க அந்த மேற்பரப்பு இழுவை வந்து கலைக்கும். ஒரு சுயாதீன மேற்பரப்பு இழுவைங்கிறது மேற்பரப்பு இழுவைங்கிறத கதைக்கும் எங்க ஒரு சுயாதீன மேற்பரப்புல என்ன செய்யறோம் கதைக்கும். அப்ப இந்த டீக்கு கூட சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை என்னது பெருக்கப்பட்டு வரும். டீக்கு கூட சுயாதீன மேற்பரப்புகள் டீ எங்கெங்க வருதோ அங்கங்க சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை என்ன செஞ்சிருக்கும் பக்கத்திலே பெருக்கப்பட்டு வரும். நீங்க அது பெருக்கி எழுதுறல்ல ஆனா கட்டாயம் என்னது டீ எங்கெங்க போடுறோமோ அதுக்கு பக்கத்துல என்ன சுயாதீன மேற்பரப்புகள் எண்ணிக்கை பெருக்கி வரும். இங்க சுயாதீன மேற்பரப்பு ஒன்றுங்கிறதால இதே சமன்பாடு வருது. ஆனா இங்க சுயாதீன மேற்பரப்பு எத்தனை 2. அப்ப இங்க போடுறேன் p1 minus p2 2t over r சொல்லி போட்டேன்னா தர சுயாதீன மேற்பரப்பு எண்ணிக்கையால பெருக்கணும் 2ஆல பெருக்கணும்னா இங்க வருது p1 minus p2 4t over r சொல்லி இன்னைக்கு விடையாக வருது. அப்ப ஒரு சவர்க்கார குமிழ்னு சொன்னா 2 சுயாதீன மேற்பரப்புகளால என்ன செய்யணும் நீங்க பெருக்கணும். கட்டாயம் என்ன செய்யணும் பெருக்கணும். அப்ப டீக்கு பக்கத்துல என்ன செஞ்சிட்டு பக்கத்துல சுயாதீன மேற்பரப்புகள் எண்ணிக்கை பெருக்கப்பட்டதான் இருக்கு. ஆனா சமன்பாடுகள்ல சுயாதீன மேற்பரப்புகள் எண்ணிக்கை எழுதி காட்டல. நம்ம சமன்பாடுல கூட சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை நியம சமன்பாடுகள் எழுதும் போது சுயாதீன மேற்பரப்புகள் எண்ணிக்கை எழுதி காட்டல. ஆனா டீங்கிறது என்னது எப்பயுமே டீயோட சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை வந்துட்டு சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கை பெருக்கப்பட்டு தான் வருது. சரியா டீங்கிறது இப்படி ஒரு சேர்வைதான். சரியா டி தர சுயாதீன மேற்பரப்புகளின் எண்ணிக்கையா தான் இருக்கும் அது. அப்ப இது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு என்று பார்ப்போம். ஒரு ஒப்பீடு என்று பார்த்தேன்னு சொன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இங்க R1 இங்க R2 சரியா இதுல மேற்பரப்பிலுவை டி இதுல மேற்பரப்பிலுவை டி. இது ஒரு சவர்க்கார குமிழ். சவர்க்கார குமிழுக்கான மேற்பரப்பிலுவை திசை என்னது p1 மைனஸ் அமுக்கமிக என்ன p1 மைனஸ் p2 4t over r. சரியா இந்த இடத்துல சொன்னீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல R1 பெரிது R2 சொல்லி தந்தாருன்னு சொன்னா இப்ப செல்லுங்க இதுல அமுக்கமிகை யாருக்கு கூடுதலாக இருக்கும் அமுக்கமிகை யாருக்கு கூடுதலாக இருக்கும் இவருக்குள்ள இருக்கிறது p1 அமுக்கம் இவருக்குள்ள இருக்கிறது p3 சொல்லி எடுக்க p3 சொல்லி எடுக்க. இப்ப அமுக்கமிகை யாருக்கு கூட அதிகம் R1 பெரிதுன்னு சொன்னா R பெரிதா இருந்தா அமுக்கமிகை என்னது சின்ன அறி. அப்ப இதுல அமுக்கமிகை சின்னது இதுல அமுக்கமிகை பெரிது. அப்ப அமுக்கமிகை சின்னதுன்னா இதுக்குள்ள இருக்கிற p1 அமுக்கம் என்னையாக இருக்கும் இந்த p3 விட சின்னதா இருக்கும். இந்த அமுக்கமிகை கூடினா இங்க அமுக்கம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அமுக்கமும் கூட இருக்கும். அமுக்கம் கூட இருக்கிறதால அமுக்கமிகை வந்துட்டு பெரிதா வருது. அமுக்கம் கூட இருக்கிறதால அமுக்கமிகை கூட வருது. இதை சமன்பாட்டுல நிறுவி காட்டினாலும் உங்களுக்கு சிம்பிளா விட வந்துட்டு கிடைக்க போகுது. அதாவது நான் இப்ப நிறுவி காட்டுறேன் p1 p2 இங்க இங்கேயும் p2 வழிதானே வெளியால இருக்குது. அப்ப நான் நிறுவி காட்டினேன்னு சொன்னா p1 minus p2 சமன் 4t over r1. அடுத்தது p3 minus p2 சமன் 4t over r2. இப்ப r1 சின்னதுங்கிறதால இவர் என்னது பெரிஸ். சரி r1 பெரிதுங்கிறதால இவர் என்னது சின்னது. அப்ப p1 minus p2 சின்னது
P3 மைனஸ் P2. இவரையும் கழிச்சிட்டீங்கன்னா P1 P3 இந்த தொடர்பு வருதா? இவர் ரெண்டு தானே அங்கே அனுப்பிட்டோம்னா கூட்டுப்பாடு வர ரெண்டு பேரும் பேத்துருவார். அப்போ P1 பெரிது P3 சொல்லி எனக்கு இப்படி வருது. அப்போ அமுக்க மிகையை வச்சு என்ன செஞ்சிரு, உள்ளுக்கு இருக்கிற அந்த அமுக்கத்தை ஒப்பிடுற யாருக்கு கூடிய அரிப்பாரு ஆரை வச்சு. ஆரை சின்னதா இருந்தா அப்ப நீங்க தொடர்புலிகள்லாம் ஆரை வந்துக்கிட்டு சின்னதா இருந்தா அமுக்கம் உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் பெரிதா இருக்கும். ஆரை பெரிதா இருந்தா உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் சின்னதா இருக்கும். இதான் தொடர்பு. ஆரை சின்னதா இருந்தா அமுக்கம் பெரிது, ஆரை பெரிதா இருந்தா அமுக்கம் சின்னது. சரியா? அப்ப ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. 2018 ஆண்டு வந்திருக்கக்கூடிய 22வது கேள்வி. அதை பாருங்க. சரியா? பாஸ் பேப்பரை உடனே எடுத்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு பாஸ் பேப்பர் எடுங்க. எத்தனாம் ஆண்டு? 2018 ஆண்டு வந்திருக்கக்கூடிய 22வது கேள்வி. 2018 ஆண்டு வந்திருக்கக்கூடிய 22வது கேள்வி. ஒரு மாணவனால் வரையப்பட்ட வழியில் உள்ள சவர்க்கார குமிழ்களின் 5 கொத்துக்கள் உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கொத்திலும் குமிழ்களின் மையங்கள் ஒரு தளத்தில் உள்ளவனின் பின்வருவனவற்றில் எந்த கொத்து பௌதீக ரீதியில் சாத்தியமான சரியான வடிவத்தை காட்டுகின்றது? 5 கொத்துக்கள் வந்துகிட்டு வைக்கப்பட்டிருக்கா. அதாவது 5 வடிவங்கள் வந்துகிட்டு வைக்கப்பட்டிருக்கு. 5 வடிவங்கள் வந்துகிட்டு வைக்கப்பட்டிருக்குது. சரியா? ஒவ்வொரு கொத்திலும் குமிழ்களின் மையங்கள் ஒரே தளத்தில் ஒரு தளத்திலே இருக்காம். தளங்கள் மாறல, XYZ என்று சொல்லி தளம் மாறாம ஒரே தளத்தில் இருக்குன்னு சொல்றாரு. எந்த கொத்து பௌதீக ரீதியில் சாத்தியமானது? எந்த கொத்து பௌதீக ரீதியில் சாத்தியமானது? அப்ப இதுக்கு என்ன விஷயம்னு சொன்னா, சாத்தியமானதுன்னு சொன்னா ஆரை குறைந்த ஆளுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய உள் அமுக்கம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். இது நமக்கு தெரியும். உள் அமுக்கம் பெரிதாக இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா முதலாவது தந்திருக்காரு இப்படி ஒரு வடிவம். இவர் ரெண்டு பேரும் இவர் ஆரை சின்னது, இது R1 என்று சொல்லி எடுத்து சொன்னா, இவரை R2 என்று சொல்லி எடுத்து சொன்னா, R2 பெரிது R1. அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய P1 எடுத்துன்னா P2 சொல்லி எடுத்து சொன்னா, இப்ப எப்படி இருக்க போகுது? P2 சின்னதா இருக்கும் P1 விட. P2 சின்னதா இருக்கும் P1 விட. அப்ப இந்த இடத்துல சப்பட்டையான ஒரு கோடு வருமா? இந்த இடத்துல சரியாக சப்பட்டையான ஒரு கோடு வருமா? இல்லை. நமக்கு தெரியும் 2 கோலங்கள் ஒட்டும் போது, சவர்க்கார கோலங்கள் ஒட்டும் போதும் இந்த இடத்துல இவர் அமுக்கம் கூடன்னு சொன்னா, இவர் எப்படின்னு சொன்னா இங்கள பக்கம் உள்ளுக்கு கொஞ்சம் வளைஞ்சிருப்பாரு. ஏன்? அமுக்கம் கூடினால் தள்ளுவாரு. அமுக்கம் கூடினால் என்ன செய்ய போறாரு? தள்ளுவாரு. அமுக்கம் கூடினால் தள்ளின உடனே என்ன செய்யுன்னு சொன்னா இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரும். இந்த கோடு என்ன செய்யும்? நேராக வராம கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரும். இவருக்கு ஆனா கொஞ்சம் உள்ளுக்கான மாதிரி இருக்கும். P2க்கு என்ன செஞ்ச மாதிரி இருக்கும்? கொஞ்சம் உள்ளுக்கான மாதிரி இருக்கும். அப்ப இதான் என்னது? சரியான வடிவம் மாதிரி. ஆனா இதுல தரப்பட்டது முதலாவது விட போல. இந்த இடத்துல P1ம் P2ம் சமன் தந்திருக்க, அதாவது ஒரு நேர்கோடு தந்திருக்க. இங்கால விசையும் F1 விசையும் F2 விசை சமன் தந்திருக்க. அப்படின்னா F1 சமன் F2 தந்திருக்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது? அமுக்கம் சமனாக இருக்குது சொல்லி காட்டுற. அமுக்கம் சமனாக இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அது போலையானது. அடுத்ததை பாருங்க. அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததுலயும் ஆரை சின்னதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? சின்ன வட்டம் வந்துட்டு அதுல வடிவம் எப்படி வரணும்னு சொன்னா, ரெண்டாயிரத்தி 18, 22 நல்லா பாருங்க.
சின்ன வட்டம் இப்படின்னு சொல்லி தந்திருக்கார். இது இப்படி வருமா? சின்ன வட்டமா இருந்தா என்ன செய்யும்? இதான் என்ன செய்யும்? உள்ளுக்கு போகும். இதான் இதுக்குள்ள தொலைச்ச மாதிரி. அப்ப அவரு பெரிய வட்டம் இது சின்ன வட்டத்துக்குள்ள தொலைச்ச மாதிரி தந்திருக்காரு. இது வராது. இது என்ன செய்ய மாட்டேச்சு? ரெண்டாவது வராது. இப்படித்தான் உங்களுக்கு படம் வரணும். ரெண்டாவதுல. மூன்றாவதுல பாருங்க, சரி அறி சின்ன வட்டம் தான் என்னது? பெரிய வட்டத்தை தொலைச்ச மாதிரி. சின்ன வட்டம் தான் பெரிய வட்டத்துல ஒரு துண்டை வெட்டின மாதிரி. சின்ன வட்டம் பெரிய வட்டத்துல துண்டை வெட்டின மாதிரி. எப்படி வரப்போறா? பெரிய வட்டம் சின்ன வட்டத்துல ஒரு துண்டை வெட்டின மாதிரி வரக்கூடாது. பாத்தீங்கன்னா வழங்குது. பெரிய வட்டம் சின்ன வட்டம். சின்ன வட்டம் தான் பெரிய வட்டத்துல ஒரு துண்டை வெட்டிருக்கு. ஒரு துண்டை என்ன செஞ்சு வெட்டிக்கு. அப்படித்தான் உங்களுக்கு வரணும். அப்படி பாத்தீங்கன்னா மூணாவதுல சின்ன வட்டம் தான் என்னது? பெரிய வட்டத்தை வெட்டிருக்கு. அப்ப அது ஆன்சர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது வச்சுட்டு அஞ்சாவது பாருங்க. அஞ்சாவதுல பெரிய வட்டம் 3 தொடர்பு தந்திருக்காங்க. 3 இது தந்திருக்காங்க. இந்த இடத்துல சரி, இந்த இடத்துல பெரிய வட்டத்தை சின்ன வட்டம் தெரிஞ்சிருக்கு. அடுத்ததுல மாறி தந்துட்டாங்க. இந்த சின்ன வட்டம் தான் என்ன செஞ்சிக்கணும்? இந்த சின்ன வட்டம் தான் பெரிய வட்டத்தை தொலைச்சிருக்கேன். ஆனா இப்படிதான் வந்திருக்கேன் ஐந்தாவதுல. இதான் சரியான வடிவம். ஆனா ஐந்தாவதுல இந்த இடத்துல பொழைச்சிட்டு, இந்த இடத்துல பொழைச்சிட்டு. அடுத்ததை பாருங்க. அடுத்தது நாலாவது நம்ம பார்க்கல. நாலாவதுல 3 சின்ன வட்டமும் என்ன செஞ்சிருக்குது? மூணு சின்ன வட்டமும் உள்ளுக்காய்த்தான் வந்திருக்குது. 3 சின்ன வட்டம் என்ன செஞ்சிருக்குது? அதாவது நாலாவது பிக்சரை பாத்தீங்கன்னா, நாலாவது நம்ம படம் பார்க்கல. நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாலாவதுல சரியா இருக்கிற மாதிரி தான் வழங்கும். ஆனா அதுல ஒரு சின்ன போல இருக்குது. அதாவது பெரிய வட்டம் எப்படி இருக்குது? இப்படி தந்திருக்க. அப்ப சின்ன வட்டம் தான் பெரிய வட்டத்தை தொலைச்சிருக்குது. சின்ன வட்டம் தான் பெரிய வட்டத்தை என்ன செஞ்சிருக்குது? தொலைத்திருக்குது. பின் சின்ன வட்டம் பெரிய வட்டம். ஆனா இதுல ஒரு போல இருக்குது. என்னன்னு சொன்னா இவர் அப்படியே முழு வட்டமா இருக்காரு. பாத்தீங்களா? எப்பயுமே இங்காலையும் ஒரு அமுக்கம் ஒன்று இருக்குமா இல்லையா? இங்காலையும் ஒரு அமுக்கம் ஒன்று இருக்க போல இவர் முழுவட்டம் அறிப்பாரா இல்லையா? முழுவட்டம் அறிப்பாரா? இல்ல. காரணம் என்னன்னா இவருக்கு ஒரு சின்ன ஒரு வளை ஒன்று இருக்கும். சின்ன ஒரு வளை ஒன்று வளைஞ்சிருப்பாரு. இப்படி முழுவட்டமாக இருக்காம, இப்படி ஒரு முழுவட்டமாக இருக்காம என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த முழுவட்டத்தை பார்க்க கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருப்பாரு. கொஞ்சம் என்ன செஞ்சுப்பாரு? தேஞ்ச மாதிரி இருப்பாரு. இந்த துண்டு என்ன செஞ்சிருக்கும்? கொஞ்சம் தேஞ்ச மாதிரி. அப்ப இவரு முழுவட்டமாக இருக்க மாட்டாரு. காரணம் என்னன்னு சொன்னா இவரு இங்காலே ஒரு விசோண்டு தாக்குறதால கொஞ்சம் உள்ளுக்கு என்ன செஞ்சிருப்பார்? மடிஞ்சிருப்பார். ஆனா இதுல எல்லாம் என்னது? முழுவட்டம் தரப்பட்டிருக்குது. அப்ப முழுவட்டம் என்ன செய்ய மாட்டுச்சு? வர மாட்டுச்சு. இப்ப நாலாவது விடையும் வர மாட்டுச்சு. அப்ப ஆன்சர் மூன்றாவது உங்களுக்கு தெளிவான விடை அறிக்க போகுது. அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. அடுத்த ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. இரு சவர்க்கார குமிழ்கள் ஒன்றாக இணைகின்றன. அவை ஒரு தடவை இணைந்ததும் இரு சவர்க்கார குமிழ்கள் ஒன்றாக இணைகின்றன. அவை ஒரு தடவை இணைந்ததும் ஒரு குமிழிகளினதும் ஆரைகள் A, B. ஆரைகள் A, B. A பெரிது B என்று சொல்லி தந்திருக்காரு பிராக்கெட்டுக்குள்ள. சரியா? A, B ஆரைகளை தந்திருக்காரு. அந்த குமிழிகள் ரெண்டு ஒன்றாக இணைது. அந்த குமிழிகள் ஒவ்வொன்றை ஆரையும் தந்திருக்காரு A, B. ஆக அமைகின்றன. இரு குமிழிகளுக்கும் இடையுள்ள இடை அமுக்கத்தின் வளைவாரை. இரு குமிழிகளுக்கும் இடையே உள்ள இடை அமுக்கத்தின் வளைவாரை. இரு குமிழிகளுக்கும் இடையே உள்ள இடை அமுக்கத்தின் வளைவாரை.
இது என்ன கேள்வின்னு சொன்னா இதை பாருங்க, தெளிவா பாருங்க. இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. இது எழுதி கொள்ளுங்க. இப்படி ஒரு கோலம் ஒன்றைக்கு சவர்க்கார குமிழ் ஒன்றைக்கு பி ஆரை உடையது. இப்படி ஒரு சவர்க்கார குமிழ் ஒன்றைக்கு இது ஏ ஆரை உடையது. இது ரெண்டும் இணையுது. இணைஞ்சா எப்படி வர போதும்? ஏக்குள்ள பி புதஞ்ச மாதிரி. இப்படிதான் இருக்க போகுது. இது ஆரை பி ஆக இருக்கும், இது ஆரை ஏ ஆக இருக்கும். ஆனா இந்த துண்டுட ஆரை பி ஆக இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா, நான் சொன்னேன் என்ன, இவர முழு வட்டம் அப்படியோ இருக்காது. இவர முழு வட்டம் என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படியே இருக்காது. நான் சின்ன வட்டத்துல எக்ஸ்பிளைன் பண்ணினேன். 2018 22வது கேள்வியில 4வது விடையை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. முழு வட்டமாக இவர் இணைகிற அந்த வட்டம் முழு வட்டமாக இருக்க மாட்டேங்குது. ஏண்டா இவர்ல ஒரு விசோண்டு தாக்கும் தானே, இவர்ல ஒரு விசோண்டு தாக்குமா இல்லையா? தாக்குறதால இந்த முழு வட்டத்தை அப்படியே சின்னதாக்கும். முழு வட்டத்தை என்னது, ஒரு துண்டு என்ன செய்து வெட்டப்பட்ட மாதிரி ஆக்கும். சரியா? அதால இந்த துண்டுட, இந்த மையத்தை பற்றி இந்த துண்டுட பாத்தீங்கன்னா இங்கள பக்கம் பி ஆக இருக்கும். இங்கால அரைவட்டம் சரியாக ஆரை பி ஆக இருக்கும். இந்த இடத்துல எங்கால பார்த்தாலும் பி ஆக இருக்கும். ஆனா இந்த துண்டு ஒரு துண்டு ஒன்று வெட்டப்பட்ட உண்மையா வரக்குள்ள எப்படி வரண்டு சொன்னா, உண்மையான துண்டு இப்படியாக ஒரு அரைவட்டம் கொண்டு வந்திருக்கேன். சாரி, இப்படியான ஒரு வட்டம் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இங்களை விசை தாக்குறதால அதுல என்ன செய்ய போகுது, அதுல துண்டொண்டு என்ன செய்ய போகுது, சின்னதாக்கப்படும். துண்டொண்டு என்ன செய்யும், சின்னதாக்கப்படும். அப்ப சின்னதாக்கப்பட்டுச்சுன்னா வர ஆரை என்ன செய்யுது, ஆரை என்னது பியா இருக்குதா, பியோட சின்னதா இருக்கா, பியை விட சின்னதா இருக்கும், பியை விட சின்னதா இருக்கும். அப்ப சின்னதா இருந்துச்சுன்னா அதுல ஆரை என்னன்னு சொல்லி கேட்க, அதுல ஆரை என்னன்னு சொல்லி கேட்க, ஆறுன்னு சொல்லி எடுத்தா, ஆறுன்னு சொல்லி எடுத்தா அதுல ஆரை என்னன்னு சொல்லியா கேள்வி. அதுல ஆரை என்னன்னு சொல்லிதான் கேள்வி. அப்ப பியாக இருக்க மாட்டுச்சு. அதுல ஆரை ஆறுன்னு சொல்லி எடுத்துனா ஆறுடைய பெருமானம் என்னன்னு சொல்லியா கேள்வி. இதுக்குள்ள நான் எடுக்க P1 அமுக்கம், இதுக்குள்ள எடுக்க P2 அமுக்கம், வெளியால பை அமுக்கம் இருக்குது, வெளியால பை அமுக்கம் இருக்குது. இப்ப முதலாவது துண்டுக்கு நான் இது போடுறேன், என்னது மிகை அமுக்கத்துக்கான போடுறேன். P1 மைனஸ் P2 மைனஸ் பை, P2 மைனஸ் பை மிகை அமுக்கம். அதாவது சுயாதீன வழியோட தொட்டு கொண்டிருக்கிறதுக்கு தான் போடுவோம். மிகை அமுக்கம் என்ன செய்வோம், வழியோட தொட்டு கொண்டிருக்கிறதுக்கு தான் போடுவோம். அதை இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவாக வழங்கும். ஏன் இந்த இடத்துல P1 மைனஸ் P2 சொல்லி போடலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோலம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கோலத்துக்கு மிகை அமுக்கம் காண்றது, இப்படி ஒரு கோலம் ஒன்று இருக்குன்னா அந்த கோலத்துக்கு மிகை அமுக்கம் காண்றது வெளியில இருக்கிற அமுக்கத்துக்கு கூட, வெளியில உள்ள அமுக்கத்துக்கு கூட தான் என்ன செய்வோம் பார்ப்போம். வெளியால உள்ள அமுக்கம் உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் அதை வச்சு தான் பார்ப்போம் யாருக்கு மிகை அமுக்கம். அதாவது மிகை அமுக்கம் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸ்ட்ராவே எவ்வளோ அமுக்கம், வெளியில உள்ள அமுக்கத்தை விட இதுக்குள்ள எவ்வளோ அமுக்கம் இருக்குது பார்ப்போம். அப்ப P2 மைனஸ் இங்க P2 இருந்துச்சுன்னா P2 மைனஸ் பை அடுப்போம். P2 மைனஸ் பை என்னதுக்கு சமன் அறிக்க போகுது, சவர்க்கார குமிழ்ங்கிறதால 40/A சமன் அறிக்க போகுது. இது முதலாவது சமன்பாடு. இவருக்கு அடுத்து என்ன சொன்னா P1 மைனஸ் பை சமன் 40/B. இது இரண்டாவது சமன்பாடு அறி, இது இரண்டாவது சமன்பாடு அறி. அடுத்தது மூணாவது ஒரு சமன்பாடு எடுக்கணும். இவ ரெண்டு பேரையும் வச்சு இந்த ஆறை கண்டுபிடிக்க இயலாது. மூன்றாவது ஒரு சமன்பாடு எடுக்கணும். அதாவது இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற மிகை அமுக்கம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போறோம். ஆனா இரண்டு குமிழ்கள் ஒட்டப்படும் போதோ அதுக்குள்ள இருக்கிற அமுக்க மிகை நான் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த ஆறை வித்தியாசம் வந்ததுக்கான காரணம் அந்த அமுக்க மிகை. அந்த அமுக்க மிகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம், இந்த இடத்துல அந்த சமன்பாடை போட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன வர போகுது, P1 மைனஸ் P2 சமன் 40/R.
இது மூணாவது சமன்பாடாக இருக்கும். இது மூன்றாவது சமன்பாடாக இருக்கும். அப்ப இது P1 பெரிதாக இருக்கும், P2 பார்க்க P1 பெரிதாக இருக்கும், P2 பார்க்க. சரியா? அப்ப இந்த அடுத்த பாத்தீங்கன்னா P1 மைனஸ் P2 மிக அமுக்கம் 40 இந்த ஆரைக்கு சமனாக இருக்க போகுது. இந்த ஆரைக்கு வந்துகிட்டு சமனாக இருக்கும், இந்த ஆரைக்கு சமனாக இருக்கும். அதால பாத்தீங்கன்னா இந்த ஏ அடுக்கல, இந்த பி எடுக்கல. இவருக்கான மிகை அமுக்கம் காணக்கொள்ள இவர் ஆரை தடுத்த, இவருக்கான மிகை அமுக்கம் காணக்கொள்ள இவர் ஆரை தடுத்த. ஏயும் பியும் பார்க்கக்குள்ள என்னது வலியோட தான் பார்க்கணும். வலி இல்லாட்டி வேற ஒரு திரவம் வச்சா வேற ஒரு திரவத்துல தான் பார்க்கணும். சரியா? அப்ப சுயாதீனமாக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்துகிட்டு இப்படித்தான் பாக்குறேன், இணைந்ததுக்கு பிறகு இப்படித்தான் பாக்குறேன். சரியா? அப்ப இதை தெளிவா வந்துட்டு விளையும் கொள்ளுங்க. இப்ப ஆர் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். ஆர் என்ன செய்யலாம்? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யறேன்? இத P1 மைனஸ் P2 உருவாக்குவோம். P1 மைனஸ் P2 எப்படி உருவாக்குறேன்? இங்க இரண்டுல இருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா P1 மைனஸ் P2 வருமா இல்லையா? கழிச்சிங்கன்னா P1 மைனஸ் P2 கழிக்கக்குள்ள என்ன வர போகுது? இரண்டுல இருந்து 40B மைனஸ் 40/A. அப்ப P1 மைனஸ் P2க்கு பதிலாக என்னதை போடலாம்? 40/R போடலாமா இல்லையா? அப்ப இதை மேலுக்கு எழுதுறேன் நான். P1 மைனஸ் P2க்கு பதிலாக என்னத்தை போடலாம்? இதை போடலாமா இல்லையா? இங்க எடுத்திருக்கேன். அப்ப 40/R சமன் 40B மைனஸ் 40/A. அப்ப எல்லா இடத்துலயும் 40 வெட்டு. அப்ப 1 R சமன் 1 B மைனஸ் 1 A. அப்ப R தான் கண்டுபிடிக்க சொல்லி, R கண்டுபிடிச்சுன்னா இதை முதல் நான் குறுக்கு பெருக்க செஞ்சு எடுக்கணும். 1 R சமன் A மைனஸ் B AB. இதை கழிச்சு எடுத்தீங்கன்னா A மைனஸ் இங்களை குறுக்கு பெருக்க செஞ்சீங்கன்னா A மைனஸ் B AB சொல்லி வர போகுது. இப்ப நிகர் மாத்திட்டீங்கன்னா சரிதானே? நிகர் மாத்திட்டீங்கன்னா சரிதானே? R சமன் AB over A மைனஸ் B. இதை தலையில மாத்தீங்கன்னா இதையும் தலையில மாத்திட்டீங்கன்னா சரி. R சமன் AB over A மைனஸ் B. இதான் ஆன்சராக இருக்கும். அப்ப எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லி விளங்கணும். முதலாவது தனித்தனி எடுத்துட்டு அடுத்தது என்ன செஞ்சீங்க? மொத்த தொகுதிக்கும் என்ன செஞ்சீங்க? மிகையமுக்கும் போட்டிருக்கேன். வளமையா ஒரு மெக்கானிக்ஸ்ல செய்யற மாதிரி தான். பெஸ்ட்டுக்கு தனித்தனி திணிவுக்கு எடுப்பீங்க, விசைகளை காண்றதுக்கு, அடுத்தது மற்ற இதுகள் காண்றதுக்கு எடுப்பீங்க, பிறகு தொகுதிக்கு எடுப்பீங்க. அதை மாதிரி தான் இங்கே சிம்பிளான ஒரு மெத்தட்.